வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான சுவையான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்ன மீன் பார்த்தோன்னா சிலேபி மீன் தான். இது என் அக்காவும் மாமாவும் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கோம், எல்லாருக்கும் சுவையாக மீன் குழம்பு செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு காலையிலே மீன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தனால மீன் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மீன். சரி, ஓகே, ஒரு மீன் குழம்பு அப்புறம் ஒரு வறுவலை போட்டுருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோடு இன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும்னு எனக்கு தோணுது. என்னென்னா, நம்ம வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பேசலான்னு எனக்கு தோணுது. என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாகவே மைண்டு ஃபுல்லாக அப்படியே தான் தோணிக்கிட்டே இருக்குது. வீட்டில் இருக்கவங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நமக்கான டைம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கும் இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பொண்ணுங்களுக்கும் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். அது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வீட்டு வேலையும் செய்யணும், ஆஃபீஸ்க்கும் போகணும், மறுபடியும் வீட்டுக்கு வரணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் இருக்க பொண்ணுங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன சமைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கான நேரத்தை என்றைக்குமே நம்ம மட்டும்தான் எடுத்துக்கணும், அது யாருமே தரமாட்டாங்க. ஸோ நமக்கு எதனாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம மட்டும்தான் அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் யோசித்து பண்ணணும். அவங்களுக்காக ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைஃப்பை பின்னோக்கி போயிட்டே தான் இருக்கும். நமக்கான ஆசைகள், நமக்கான கனவுகள், நமக்கான லட்சியங்களை நம்ம என்றைக்குமே அடையவே முடியாது. அது ரொம்ப பின்னாடி போயிடும். அப்புறம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி நம்மளோட லைஃப் போனதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இருக்காது. அன்றைக்கே நம்ம யோசிச்சு நமக்கான ஒரு 10 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாமே, செஞ்சுருந்துருக்கலாமே, இதை கற்றுருந்துருக்கலாமே அப்படின்னு தோணியிருக்கும். ஒருவேளை இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க. உங்களோட ஹாபிஸ்க்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு, உங்களோட மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்காக ஒரு 20 நிமிஷம் டைம் ஒதுக்கி தினமும் அதை பண்ணுங்கள். அந்த சின்ன 20 நிமிஷம் தான் நினச்சி மட்டும் யோசிச்சிடாதீங்க. அந்த 20 நிமிஷம் அப்படியே 1 ஹவராக மாறும், 1 ஹவர் 2 ஹவராக மாறும். நம்ம நினச்ச லட்சியம் கண்டிப்பாக அடைஞ்சிருவோம் கொஞ்ச நாளையிலே. அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் எடுத்துக்கணும். நானும் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தான். எனக்கான வேலைகள், என் ஹஸ்பண்ட்கான சமையல், என் குழந்தைய பராமரிக்கிறதுன்னு நிறைய வேலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் அக்கா பொண்ணு, அண்ணன் பையன், அப்பா அம்மா, தினமும் காலையில் என்னோடய லைஃப் ஒரு மிஷின் மாதிரி தான் போயிட்டுருக்கும். காலையில் தூங்கி எழுந்தோடனே அவசர அவசரமாக இங்கே சமைச்சிட்டு அங்கே ஓடணும். அங்கே ஓடிட்டா அந்த 2 குட்டீஸ், என்னோடய குட்டீஸ் 3 பேரும் சேர்ந்து சேட்டை பண்ணுவாங்க. இந்த கேப்பில் என்னை பற்றி நான் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. அவங்க 3 பேரையும் பார்த்து குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அவங்கள தூங்க வச்சுட்டு நம்ம எப்படா உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படி தான் தோணும். பட் அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துலையும் எனக்காக ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய பயந்துருக்கேன். எனக்குள்ளே ஒரு விஷயம்லாம் இருந்திருக்கு. ஐயோ, நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட்டோம்னா பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும், யாராவது தப்பாக கமெண்ட் பண்ணிடுவாங்க, தப்பாக ஏன்னா சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு ஃபேமிலி கேர்ளாக இருக்கோம், நம்ம ஹஸ்பண்ட்க்கு இது பிடிக்காது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கும் நிறைய இருந்திருக்கு. இதெல்லாம் நான் பிரேக் பண்ணி எப்படி வந்தேன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு யூடியூப் பிடிக்காது, இன்ஸ்டாகிராம் பிடிக்காது, இதெல்லாம் பிடிக்காது. அதாவது யாராவது தப்பாக சொல்லிடுவாங்க, தப்பாக எழுதிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு பயத்தால் மட்டும்தான் அவங்க அப்படி யோசித்தாங்க. ஆனால் நாளடைவில் நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சதால் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்னோடய ஃப்ரீடம், எனக்கான டைம், என் குழந்தைக்கான டைம், நான் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணணும், நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இழந்துட்டேன்னு சொல்லி பிற்காலத்தில் அவங்கள்ட்ட சொல்லி காட்டிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னையும் குழந்தையும் பார்த்துட்டு உன்னையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கான ஒரு டைம் அவர் கொடுத்துருக்காருன்னு யோசிக்கும்போது உண்மைக்கு என் ஹஸ்பண்டுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். சில நேரம் சண்டைகள், கோபங்கள், அழுகைகள் எல்லாமே வரும். பட் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். ஏன்னா நம்ம பொண்ணுங்களாச்சே, அதனால எல்லா விஷயங்களையும் கடந்து தான் வரணும். இப்போ இதை பேசும்போது கூட எனக்கு மூச்சு வாங்குது, கடன்னு பேசிகிட்ருக்கேன். ஏன்னா டைம் இப்போது 9:30.
சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு நானும் என் குட்டியும் சேர்ந்து தூங்க போனால் தான் அடுத்த நாள் மார்னிங் ரொட்டீனை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். நம்மளோட வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களை மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப முக்கியம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.